ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம். 100வது ஸ்லோகம். சர்வவ்யாப்ரதிகரணம் லிங்கமிதம் ஸ்யாச்சிதாத்மனபும்சஹ வாஸ்யாதிகமிவ தக்ஷணைஹ தேனைவாத்மா பவத்யசங்கோயம். சோ நம்ம கடைசி வகுப்புல 100வது முடிச்சோம். விவேக சூடாமணி சங்கரர் இதுல முழு வேதாந்தத்தை முழுக்க எசன்ஸ் கொடுத்திருக்காரு. டோட்டல் டீடைல் கம்ப்ளீட்டா கொடுத்திருக்காரு. ஓகே, செகண்ட் ரோ கொஞ்சம் முன்னாடி வாங்க. இந்த பவித்ரா நீங்க 3 பேரும் எப்படி வாங்க. மாமி இந்த பக்கம் வாங்க. ஃப்ரண்ட்ல செகண்ட் தேர்ட் ரோ வாங்க. எஸ், அவ்வளவுதான். திருஷ்டிக்குள்ளர வரணும். இதுல படிப்படியா கொண்டு போறாரு. அதுல சிஷ்யன் நல்ல கேள்வி கேட்கிறான். ஆத்மானா எது, அனாத்மானா எது, பந்தம்னா எது, மோக்ஷம்னா எது, இந்த ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, நான் எப்படி இதுல விடுதலை ஆக முடியும், அப்படி கேட்கிறேன். அந்த கேள்வி அநேகமா நமக்கும் சம்பந்தப்பட்ட கேள்விதான் நினைக்கிறேன், இல்லையா? சோ நமக்கு சம்சாரம் இருக்கிறது. சம்சாரம்னா சுக துக்கம் இருக்கிறது. சுகம் இருக்கு, துக்கம் இருக்கிறது, நல்லா இருக்கிறது. சோ நல்ல மசாலா எல்லாம் போட்டு நல்ல பிரமாதமா இருக்கிறது. ரெகுலரா நம்ம லைஃப்ல அனுபவிக்கிறோம். அதெல்லாம் இல்லாம பர்மனண்டா சந்தோஷத்தை, பூர்ணமான ஆனந்தத்தை அடையிறது எப்படி? அப்போ இந்த சப்ஜெக்ட் அந்த சிஷ்யனுக்கு இல்ல, இது எனக்கு கூட சம்பந்தப்பட்டிருக்குன்றதுக்காக தான் இது நம்ம கேட்கறதுக்கு வந்திருக்கோம், நான் சொல்றதுக்கு வந்திருக்கேன். அதனால அது ஃபர்ஸ்ட் புரியணும். சோ இல்லைன்னா ஏதோ சங்கரர் சொல்லிருக்காரு, அது கேட்டா கொஞ்சம் புண்ணியமாக்கும், அதுக்காக கேட்கறதுக்காக வரல. இது ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் இதுல ஃபர்ஸ்ட் அனாத்மா டாபிக் எடுத்துட்டாரு. அனாத்மா டாபிக்ல முதல்ல நமக்கு இதெல்லாம் அனாத்மா, பஞ்சபூதம், ஹோல் யூனிவர்ஸ், ஜெகத் இருக்க, இதெல்லாம் அனாத்மா, இதெல்லாம் நான் இல்ல, இதெல்லாம் அனாத்மா, அச்சேதனம், ஜடம், உயிரற்றது. ஓகே, நானுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வேற, இது வேற, அதெல்லாம் புரியுறது. இதெல்லாம் புரியுறது. இந்த ஜகத் முழுக்க இருக்கிறது நான் வேற, நான் அதுக்கு உபதேசம் தேவையில்லை. அதுக்கு உபதேசம்னா குரு பிராரப்தம் ரொம்ப பலவத்துன்னு அர்த்தம். இங்க எங்க ப்ராப்ளம் வருது? இந்த உடம்பு என்னது மாதிரி தெரியுது. என்னது சொல்றது கரெக்ட். உடம்பு நானுன்னு சொல்றது, மனசு நானுன்னு சொல்றது, இதெல்லாம் நானு இல்லைன்றத புரிய வைக்கிறதுக்காக இந்த அனாத்மா பத்தி சொன்னோம். அதுல இந்த உடம்பையும் ஜகத்தையும் அவர் கம்பேரிசன் பண்ணார். இந்த ஹோல் யூனிவர்ஸ் ஜகத் இருக்க, அது மேடு பை எதால உருவாக்கப்பட்டது? இந்த ஹோல் யூனிவர்ஸ் பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டது. 5 எலிமெண்ட்ஸ்: நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம். ஓகே, சோ இந்த பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டதுதான் இந்த முழு பிரபஞ்சமும். சரி, முழு பிரபஞ்சமும் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் போதே இந்த முழு பிரபஞ்சத்துல இருக்கிற ஆளு நான் கூட எல்லாமே இந்த உடம்பு ஸ்தூல சரீரங்கள், அத்தனை ஸ்தூல சரீரங்களும் இன்க்ளூட் மஸ்கிட்டோ உட்பட பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது. இந்த உடம்பு ஸ்தூல சரீரம், இதுக்கு பேரு ஸ்தூலம் சரீரம்னு ஏன் வந்தது? ஸ்தூல சரீரம்னு ஏன் வந்ததுன்னா என்ன காரணம்? இது பார்க்க முடிஞ்சது, அதனால ஸ்தூலம், பார்க்க விசிபிளா இருக்கிறது, அதனால ஸ்தூல சரீரம். அப்போ எல்லா ஸ்தூல சரீரமும் பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டது. இது ஃபர்ஸ்ட் அவர் வலியுறுத்தினார். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணார்.
ஜென்ரலா வந்து அவர் வந்து இதுல வந்து தத்துவ போதம் இன்னொரு டாபிக் இருக்கு. அதுல என்ன பண்ணாருன்னா சும்மா ஜஸ்ட் லா மாத்திரம் சொன்னாரு. இதெல்லாம் என்னென்ன பாயிண்ட் சொல்லிட்டாரு. ஸ்தூல சரீரம்னா பஞ்சீகிருத பஞ்ச மகாபூதை கிருதம், இது பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து சத்கர்மஜன்யம், ஒருத்தருக்கு உடம்பு நல்லா இருக்கிறது, இன்னொருத்தருக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கிறது. இல்லையா, எல்லாருக்கும் உடம்பு ஒரு மாதிரியா இல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்ல, சில பேருக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இதெல்லாம் இருக்கிறது. ஏன் இதெல்லாம் இருக்கிறது? சத்கர்மா, அது நம்முடைய பாப புண்ணிய கர்மத்தினால வந்த விளைவு அது. அதனால சத்கர்மஜன்யம் இருக்கிறது. அப்புறம் சுக துக்காதி போக ஆயத்தனம். ஆயத்தனம்னா வீடு, ஹவுஸ் இல்ல ஆபீஸ். இது எப்படின்னா இது வந்து சுக துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கான ஆயத்தனம், வீடு, ஆபீஸ். ஓகே, அப்படி இல்லைன்னா ஸ்தூல சரீரம். அதனாலதான் சுக துக்கத்துல இருந்து விடுதலை அடையறதுக்கு செத்து போயிட்டா பரவாயில்ல பொண்ணு தோணுது சில பேருக்கு. சில சமயம் நமக்கு என்ன தோணுது, செத்து தொலைஞ்சிட்டா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இன்னும் இந்த ஸ்தூல தேகத்துல இருந்து விட்டுட்டா போறோம்ன்ற மாதிரி நமக்கு எண்ணம் வர்றது. அது கிடையாதப்பா. அப்ப இது ஆயத்தனம், இதுலதான் அனுபவிச்சாகணும், இந்த உடம்புல தான் அனுபவிச்சாகணும் எல்லா சுகமும் துக்கமும். ஓகே, சரி. அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது? இந்த பாடி பிறந்த மேனிக்கு இல்ல, மாறிண்டே இருக்கிறது, பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் மாறிண்டே இருக்கிறது. ஓகே, அதனால ஷட் விகாரம் முடியாது. அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷ்யத்தே, அதுக்கப்புறம் வினஷ்யதி. 6 விதமான விகாரம் முடியாது. ஓகே, இப்ப முதல்ல அம்மாவோட கர்ப்பப்பையில இருக்கிறது, அப்புறம் பிறக்கிறது, அப்புறம் வளர்றது, அப்புறம் மாறுறது, அப்புறம் தேயறது. 40 வயசு தாண்டிடுச்சுன்னா முட்டி தேயும், இடுப்பு தேயும், எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ தேயும். முன்னாடி அந்த காலத்துல எப்படி ஸ்டெப்ல இறங்குவோம் தெரியுமா? 2 ஸ்டெப்ல இறங்குவேன். இப்ப ஒரு ஸ்டெப்ல 2 கால் வச்சதான் அடுத்த ஸ்டெப் ஏறி இறங்க வேண்டியிருக்கிறது. அதனால நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். எனக்கு பின்னாடி வந்தீங்கன்னா நீங்க போக முடியாது கிளாஸுக்கு. அப்படி எப்படி குதிச்சு ஓடினது. இப்போ ஒரு ஸ்டெப்லயே 2 கால தூக்கி வச்சதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. அதெல்லாம் வரும். சோ அந்த ஸ்டேஜ் எல்லாம் வரும், ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் இதெல்லாம் இண்டிகேஷன் என்ன அப்படின்னா வினஷ்யதி, அழிய போற. அவர் காலமாயிட்டாரு, இவரு காலமாயிட்டாரு. நமக்கு சம வயசுல 60 70 கடந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. 70 கடந்துட்டுனா என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான், சித்தப்பா பையன் செத்து போயிட்டான் பொண்ணுன்னா என்ன அர்த்தம்? 70ல அப்போ நம்முடைய பால்ய சிநேகதெல்லாம் ஒருத்தரும் காலமாறன்னு அர்த்தம். நீயும் ரெடி ஆயிக்கோ, இன்னெல்லாம் கையெழுத்து பண்ணும், சீக்கிரம் போட்டு வை, லாஸ்ட் மினிட்ல நாளைக்கு பண்ணிக்கலாம்னு இத பொண்ணாத. அவன் எப்ப தத்துவான்னு தெரியாது. அதனால வினஷ்யதி, ஒரு நாள் டிசப்பயர், மறந்து போயிடும். நமக்கு இருந்த அடையாளமே தெரியாது. நல்லா முடிஞ்சுங்க, நம்ம இருந்த அடையாளமே. அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெத் ஏதோ வீட்டுல நீங்க ஏதாவது கொஞ்சம் நல்ல ஃபேவரபிளா பண்ணிருந்தா போட்டோ வச்சிருப்பான். அது ஒரு தலைமுறைக்கு தான். இருக்கும் போதே ரொம்ப உபத்திரம் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ, போட்டோ இப்படி மாத்தி விடுவான் வீட்லயே, சொந்த வீட்லயே. அப்புறம் மீதி எங்க கேட்கணும்? கேட்க வேண்டாம், எல்லாம் அனர்த்தம் தான். அப்ப வினஷ்யது எல்லாம் டிஸ்மிஸ் ஆயிடும், எவ்ரிதிங் டிஸ்மிஸ். இது ஸ்தூல சரீரத்தினுடைய வேகம். இது அப்படி இதுல வந்து தத்துவபோதத்துல சொன்னாரு. இதுல என்ன சொல்றாரு? விவேக சூடாமணி அதனுடைய எலாஜி ஸ்கேல்ல சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு? தோல், மாமிசம், ரத்தம், கொழுப்பு, நரம்பு, மஜ்ஜை, எலும்பு, இது 7 ஐட்டம் இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? ரொம்ப பெருசா இதுல வந்து விஷய போகலாம் அனுபவிக்காத, மோட்சத்துக்குன்னு வந்துட்டேன்னா தேகத்து மேல அபிமானம் வைக்காத அப்படி சொன்னார். அதனால உனக்கு தேகத்து மேல அபிமானம் வைக்காதுன்னு சொன்னா கொஞ்சம் அழகா இருக்கிறது. அப்ப கூட இவன் புரிஞ்சுக்க மாட்டேன். சில பேருக்கு நல்லா பாலிஷா சொன்னா புரியவே புரியாது, பளிச்சுன்னு சொன்னாதான் செய்யும். போய் பேசாதே, உண்மையை பேசுனா புரியாது. போய் பேசாதே அப்படி சொன்னாதான் டக்குன்னு புரியும். ஓ, உண்மையை பேசுன்னு அர்த்தம் பொய் பேசக்கூடாதாக்கும். நான் நினைச்சேன் பொய்யும் பேசிக்கலாம் உண்மையும் பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் நானு. எப்படி வேணா அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால இவர் என்ன சொல்ற, பாலிஷா சொல்லிட்டே வந்தவரு, இவன் தேக அபிமானத்தை லேசில விட மாட்டான். நல்லா தெரியுத, நல்ல சின்ன பையன், எத்தனை அறிவு இருக்கு பாருங்க. நாடு முழுக்க கிளியரா வாட்ச் பண்றான். அதனால இது வந்து மூத்திர ஜலத்தினுடைய புரி அப்படின்னா அட்டாச்மெண்ட், பாத்ரூம், டாய்லெட், இந்த பாடி. பெருசா இது ஒண்ணும் பீத்திக்க வேண்டாம், இது உடம்பு வந்து இதுதான் அப்படித்தான் சொன்னாரு.
இதெல்லாம் சொல்லி முடிச்சாரு. அதனால அது மாத்திரம் இல்ல, இது வந்து வர்ணாசிரமம் எல்லா தர்மமும் இதுக்குதான், சரீரத்துக்கு தான். வர்ணா ஆசிரமம் எல்லாம், சாதி குலம் எல்லாம் வந்து இந்த பாடியை வச்சுதான், சூக்ஷ்ம சரீரத்துக்கு கிடையாது. ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் வேற எங்கேயாவது பிறந்துச்சுன்னா வேற ஜாதிக்கு வேற வர்ணத்துக்கு இல்ல வேற ஜந்து கூட போயிடும். ஏதாவது நட்டுவாக்களி தேலு பாம்பு செய்யாம பூரான் எல்லாம் இருக்கிறது ஏதோ ஒண்ணுல போயிடும். சுவாமிஜி கிளாஸ் எடுத்துட்டு இந்த தயானந்த சுவாமிஜி திடீர்னு அங்க ஒரு சலசலப்பு, என்ன பூரான் என்ன பூரான் எதுல பூரான் பூரான் சுவாமி பூரானா திடீர்னு வந்துட்டு அந்த கிளாஸ் ரூம்ல என்ன அதுல எல்லாம் வரும். அதுல திடீர்னு அவர் வந்து ஸ்டாப் பண்ணுவார் ஒரு இடத்துல, அப்படின்னு போது நிசப்தமா இருக்கும், அப்படி சவுண்ட் கேட்கறது, மண்டுக்கும் தவக்கல சத்தம், அவரு டேபிளுக்கு அடியில இருக்கு. இது வேதாந்தின் தவக்கல போல இருக்கு அப்படின்னு. போன தடவை பிரம்மச்சாரிய கிளாஸ் மிஸ் பண்ணிருப்பான், அது இந்த தடவை வந்து இங்க வந்து கிளாஸ் எடுக்க வந்திருக்காது. அதனால இது மிஸ் பண்ண முடியாது. அதனால எதுவோ அவருக்கு அப்ப வர்ணாசிரம குல தர்மம் எல்லாமே வந்து ஸ்தூல சரீரத்துக்கு தாம்பா. சோ அது சூக்ஷ்ம சரீரத்துக்கு கிடையாது இதெல்லாம். அப்புறம் மானம் அவமனம் பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எது ஸ்துதி பண்றதோ அதே அவஸ்துதியும் பண்ணலாம், அப்ப கீர்த்தியும் பண்ணலாம். அப்ப மானம் அவமானம் இந்த ஸ்தூல தேக்கத்துக்கு தான் எல்லாம். சோ அப்போ இந்த ஸ்தூல சரீரத்தை பத்தின ஒரு டீட்டெயிலா அவர் டீட்டெயிலா சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரத்துக்கு வந்தாரு. சூக்ஷ்ம சரீரன்றது நம்ம பாடியை வந்து 5 லெவலா பிரிக்கிறோம். ஓகே, அது கோஷா சொல்றோம். அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா. இது அநேகமா தப்பா கூட சொல்ல முடியாது உங்களால, அவ்வளவு தரவ சொல்லியாச்சு திருப்பி இல்லையா. இது ஆர்டர் கூட மாத்த முடியாத அளவுக்கு மனசுல பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து டிவைட் பண்றோம் 3. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஸ்தூல சரீரம் வந்து அன்னமய கோஷா, சூக்ஷ்ம சரீரன்றது பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, இது 3 சேர்த்து சூக்ஷ்ம சரீரம். காரண சரீரம் வந்து ஆனந்தமய கோஷா, இதுக்கு பஞ்ச விவேக கோஷா. இங்க ஸ்தூல சரீரத்தை பத்தி சொல்லி முடிச்சாரு. சூக்ஷ்ம சரீரத்தை, சூக்ஷ்ம சரீரம் இத்தனை நாள் நம்ம கேட்டிருக்க போக புது வார்த்தை என்ன, லிங்க சரீரம் அப்படி சொன்னாரு. இங்க சங்கரோட இதுல ஸ்பெஷல், இந்த புக்கோட ஸ்பெஷல் லிங்க சரீரம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு பேரு லிங்க சரீரம். ஏன் லிங்க சரீரம் அப்படின்னா பல காரணம் இருக்கிறது. இப்ப ஃபேன் சுத்துறதுக்கு காரணம் இது லிங்கம். எதுக்கு லிங்கம்? எலக்ட்ரிசிட்டி இருக்குன்றதுக்கு லிங்கம். ஓகே, கோயில்ல வந்து சுவாமி லிங்கம் பாக்கிறோம். லிங்கம் எது இருக்கிறது? இந்த லிங்கம் தான் அருவமாகவும் உருவமாக இருக்கிறது. ஹோல் யூனிவர்ஸுடைய அது சிம்பல் லிங்கம். அப்போ சிவலிங்கத்தை போய் நமஸ்காரம் பண்ணீங்கன்னா அருவமாகவும் உருவமாக இருக்க அந்த 7 14 லோகத்தையும் நமஸ்காரம் பண்றதுக்கு அடையாளம் லிங்கம் அது. ஏன்னா அவர் தான் சிருஷ்டி காரணம், பகவான் தான், ஈஸ்வர தான் ஹோல் ஜகத்துக்கு காரணம். சிருஷ்டி ஸ்திதி லயா எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அப்போ ஹோல் பிரபஞ்சத்தையும் உருவாக்குனது யாரு? ஈஸ்வர. ஓகே, அந்த ஈஸ்வரா தான் எல்லாமாகவும் இருக்கிறார், அவராகவே தான் இருக்கிறார். அது லிங்கம், அடையாளம். லிங்கம்ன்றது அடையாளம், இண்டிகேஷன்ஸ். ஓகே, இந்த லிங்கம் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சதை வச்சுதான் தெரியாததை பாக்கிறதுக்கு முடியும். நமக்கு தெரியறது, சோ தெரிஞ்சு தெரியாமல் இருக்கிறது. நான் யாருன்றத தெரிஞ்சு தெரியாம இருக்கிறது, பாதி ஞானத்தோட இருக்கிறது, அர்த்த விகாசத்தோட இருக்கும். எப்படி இருக்கும்? ஐ எம் த ஆத்மா, அது முழுக்க தெரியல, கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாம இருக்கு. இதுல கன்ஃபியூஸா இருக்கிறது என்னன்னா, ஐ எம் த மேன், உமன், எல்லா பேரெல்லாம் சொல்றோம். அப்ப 2 விஷயம் அதுல கலந்துருக்கிறது. ஐ எம் ஒரு போர்ஷன், மீதி அதோட சேர்க்கிறது இன்னொரு போர்ஷன். ஆத்மாவும் அனாத்மாவும் கலப்பிடமா இருக்கிறது, கலந்து இருக்கு அதுல. அதனால ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் ஆய்வு இருந்துன்னு வச்சுக்கோங்க, விஷயத்த சொல்லி கொடுத்துடலாம். ஒண்ணுமே தெரியலன்னா வடிகட்ட பில்டர் இடியேட்டர் இருந்தா ரொம்ப கஷ்டம், சொல்லி கொடுக்கறது கஷ்டம். கொஞ்சமாவது சொல்லி கொடுக்கறதுக்கான பக்குவம் நாலேஜ் கொஞ்சமாவது இருந்துன்னா பிக்கப் பண்ணிடலாம், ஏதோ ஒப்பேத்திடலாம், மார்க் வாங்க வச்சுடலாம். அதனால இங்க வந்து பாதி ஞானம் நமக்கு இருக்கிறது, இன்னொரு பாதி தான் நமக்கு மிஸ்டேக்ல இருக்கு, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டா சரியா போயிடும். அதனால இந்த ஆத்மா
தெரிஞ்சிக்கிறதுக்கு அடையாளமா சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறது. ஏன்னா இந்த ஸ்தூல சரீரம் கனவுலயோ உறக்கத்திலயோ இல்லாம போயிடுறது, வித்ராயல் பண்ணிடும், பாசிவா இருக்கிறது. அதே போல காரண சரீரம் இருக்க, அது எப்பயுமே பாசிவ், எப்பயுமே அது தெரியாது. ஓகே, ஸ்தூல தேகம் நீங்க தூங்கும் போதோ இல்லாட்டி கனவு கண்டிருக்கும் போதோ இந்த ஸ்தூல தேகம் நமக்கு வித்ராயல் பண்றோம், அப்ப தெரியவே தெரியாது. ஓகே, ஆனா சூக்ஷ்ம தேகம் அப்ப இது ஜடன்னு புரியுறது. ஜடம் மரக்கட்டையா இருக்கிறது. தூங்கும் போது நீங்க யாரையாவது நல்லா தூங்குற ஆள அப்படி தொட்டுக்கிட்டு பாருங்க, இல்ல கையை தூக்கி பாருங்க, எல்லாம் ஜடமா இருக்கும். மரக்கட்டை மாதிரி தூங்குறான்னு சொல்லுவாங்க. அதுதான், ஒண்ணுமே தெரியாது. இல்ல பக்கத்துல இருந்து திட்டுங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திட்டுங்க, ஒன்னும் விழாது, காதல விழாது. புரியுதா? நீங்க திட்டின்னு இருக்கும் போது அவர் ராஜ உபச்சாரத்துல எங்கேயோ இருப்பாரு, அவரு கனவு கண்டு இருப்பாரு, பேலஸ்ல இருப்பாரு அவரு. புரியுதா? அப்படி தூங்குது பாரு, அறிவு இல்ல. எப்படி வீட்டுல திட்டுவாங்க, சாதாரண நம்மள என்ன கொஞ்சுவாங்களா, ஏதோ திட்டுவாங்க. ஆனா அப்ப நான் கனவு கண்டிருக்கும் போது வேற எங்கேயோ இருப்பேன், நான் பேலஸ்ல இருப்பேன். நான் இப்ப அங்க இருக்க காது கண்ணு மூக்கு ஸ்தூல தேகம், அங்க ஒரு ஸ்தூல தேகம் இருக்கும், அங்க ஒரு பிரபஞ்சம் இருக்கும், அது செப்பரேட் உலகம். ஓகே, அப்போ இந்த மனசு தான் ஆக்டிவா இருக்கிறது, இந்த ஸ்தூல தேகத்தை விட முடியாது. அல்லது காரண சரீரமோ இத சொல்ல முடியாது. அப்போ சொல்றதுக்கு ஹேத்துவா இருக்கிறது சூக்ஷ்ம சரீரம் மாத்திரம்தான். ஓகே, அப்ப அந்த சூக்ஷ்ம சரீரம் லிங்க சரீரம் அப்படி சொல்றோம். இண்டிகேஷன் எதுக்குன்னா, ஆத்மா பின்னாடி பேக்ரவுண்ட்ல இந்த சூக்ஷ்ம சரீரம் பங்கன் பண்றது. அதனால சூக்ஷ்ம சரீரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சூக்ஷ்ம சரீரம் பிரதானமா இருக்கிற கண்டுபிடிக்கிற நேரம் கனவு நிலை. ஓகே, கனவு நிலையில சூக்ஷ்ம சரீரத்தை பிரதானமா இருக்கிறது, பங்கன் பண்றது. ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா, விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, 3 நிலை இருக்கிறது. அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி பேசி முடிச்சோம். அந்த சூக்ஷ்ம சரீரம் அபஞ்சீகிருத மகாபூதை கிருத்தம், அதாவது அபஞ்சீகிருத்தம். அது ஆனா எப்படி சொல்ல முடியும் பாருங்க, பஞ்சீகிருத்தம், இது அபஞ்சீகிருத்தம். சூக்ஷ்ம சரீரம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஸ்தூல தேகம். புரியுதா? அபஞ்சீகிருத்தம்னா பஞ்சீகிருத்தம் செய்யாம டைரக்டா காரணத்திலிருந்து சூக்ஷ்மம் வந்ததுன்னு அர்த்தம். ஓகே, மாயையினுடைய தமஸ் ரஜஸ் சத்துவ 3 குணம் இருக்கு. தமஸ் ரஜஸ் சத்துவ, இதுதான் அட்ரிபியூட் மாயை. அந்த மாயையிலிருந்து சத்துவ பிரதானமா இருக்கிற, சத்துவ பிரதானமாக இருக்கிறது நம்முடைய மனசு, அந்த கரணம். ஓகே, சத்துவ பிரதானம். ரஜோ பிரதானமா இருக்கிறது நம்முடைய கர்மேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பிராணன், அதெல்லாம். ஓகே, இது சூக்ஷ்ம சரீரம் முழுக்க இந்த மாதிரி வந்திருக்கிறது. ஓகே, இந்த மாயையினுடைய சத்துவத்திலிருந்து இதெல்லாம் வந்தது, ரஜஸ்ல இருந்து இதெல்லாம் வந்தது. ஓகே, இப்படி எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் தமஸ் பாகத்தில்தான் இந்த நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க பஞ்சபூதமோ இந்த ஸ்தூல தேகமோ வந்தது அப்படின்னு பொதுவா சொல்றது. அப்படி இந்த பஞ்சீகிருத்தம் செய்யப்பட்டுதான் இந்த ஸ்தூல தேகம், இந்த ஸ்தூல பிரபஞ்சம். பஞ்சீகிருத்தம்னா என்ன? இந்த 5 எலிமெண்ட்ஸ ஒரு எலிமெண்ட் பாதியும் இன்னொரு பாதியில 4 மிக்ஸ் பண்ணுது. அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் எல்லாமே கலந்து இருக்கிறது. பஞ்சபூதமும் கலந்திருக்கு. ஆகாசத்திலையும் பஞ்சபூதம் இருக்கிறது, நிலத்திலையும் பஞ்சபூதம் இருக்கிறது, தண்ணிலையும் பஞ்சபூதம் இருக்கிறது. இதே போல என்னுடைய உடம்புலயும் பஞ்சபூதம் இருக்கிறது. 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வேறு வேறாக இல்லை, டோட்டல் கம்ப்ளீட். ஓகே, அந்த டோட்டல் சமஷ்டியில என்னுடைய பாடி வெஸ்டி. இப்போ வெஸ்டி செப்பரேட்டா இருக்குமா, டோட்டலா சமஷ்டியில இருக்குமா? என்ன, சமஷ்டில இருந்து வித்ராயல் பண்ண முடியாது. எல்லா வெஸ்டியும் சேர்ந்துதான் சமஷ்டிய. இப்ப சமஷ்டிக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ வெஸ்டிக்கும் மரியாதை உண்டு. சரியா?
அப்போ சமஷ்டி தான் வெஷ்டில இருக்கிறது, ரெண்டும் ஈக்குவல். அதை புரிஞ்சுட்டு நம்ம போறோம். இந்த அன்னமய கோஷால இருந்து ஹோல் சமஷ்டியை புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்க ஈஸ்வர லட்சணத்தை புரிஞ்சுக்க முடியும். சரி, அப்படி அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதை கிருதம். அப்போ பஞ்சீகிருத்தம் செய்யாம வந்தது சூக்ஷ்ம பூதம், சூக்ஷ்ம பஞ்சபூதம், சூக்ஷ்ம சரீரம். அது புரிஞ்சலாமா? அதுக்கப்புறம் எப்படி இருக்கு, சில பேர் மனசு எப்படி இருக்கிறது, சில பேர் மனசு உற்சாகமா இருக்கிறது, எப்படி நல்ல மூடு இருக்கு. சில பேருக்கு மனசு எப்படி இருக்கிறது, ரொம்ப பாவமா இருக்கிறது, எங்க பார்த்தாலும் ஒரே நினைச்சுட்டு இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா தாட்ஸ் வருது, எப்பவுமே பாசிட்டிவா வரவே வராது. என்ன சொன்னாலும் பாசிட்டிவா சொன்னா கூட அந்த பாசிட்டிவையும் நெகட்டிவ் ஆக்கிடுவான். இதெல்லாம் என்ன, சத்கர்ம ஜன்யம். இந்த அந்த கரணெல்லாம் இருக்கு இல்லையா, வீக் மைண்டு, இந்த மைண்டு, ஸ்ட்ராங் மைண்டு, அதெல்லாம் சத்கர்ம ஜன்யம். சத்கர்ம ஜன்யம், சத்கர்ம ஜன்யம் என்ன அர்த்தம், பாப புண்ணியத்தினுடைய விளைவு. ஓகே. அப்புறம் போக சாதனம், அது போக ஆயத்தனம் சொன்ன இந்த பாடிய. இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்க அது போக சாதனம். அது போக சாதனம் எத்தனை இருக்கிறது அப்படின்னா 19 பகுதி இருக்கிறது. 19 அவயங்கள் என்னென்ன இருக்கிறது அப்படின்னா 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 பிராணன், 15 ஆயிடுச்சு. இன்னும் 4 தான் பாக்கி. அது அந்தக்கரணம். ஒரு அந்தக்கரணம், அது 4ஆ பிரிக்கிறோம். மனசு, புத்தி, சித்த, அகங்காரம். 19 பகுதி சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் போக சாதனம். போக சாதனம். ஓகே. போக சாதனம்னா இப்போ நான் பேசுறது இது சாதனம், என்லார்ஜ் பண்ணி கொடுக்கிறது. ஓகே. இதுல கேட்கறதுக்கு இதுக்குள்ளர கேட்கறது ஆயத்தனம், இது ஆயத்தனம், இது சாதனம். ஓகே. அது இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த 19 இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் நம்ம சுக துக்கத்தை உண்டாக்குறோம், ஏற்படுத்துறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது சாதனம். அப்போ 19 பகுதி நமக்குள்ள இருக்கிறது சூக்ஷ்ம சரீரம். ஓகே. இந்த சூக்ஷ்ம சரீரம் நமக்கு சொன்னாரு. இங்க என்ன ஸ்பெஷல் சொன்னாரு அப்படின்னா அஷ்டபுரி சொன்னார். இது 8 நகரமா பிரிச்சார் இல்லையா, 5 பிரிச்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பகுதியா பிரிச்சு 5 பகுதியா பிரிச்ச பிறகு 6வது அவித்யா, அஜ்ஞானா, அத்தியாசா அப்படி சொன்னார். 7வது என்ன சொன்னாரு, காமா. 8வது என்ன சொன்னாரு, கர்மா அப்படி சொன்னார். அவித்யானா எரர், அத்தியாசம் மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்னால காமம், டிசையர் உண்டாக்குறது. அந்த டிசையர் வர்றதுனால கர்மத்தை உண்டாக்கணும். ஒன்னு கம்பைன். காமம் இல்லைன்னா கர்மம் கிடையாது. ஒரு விஷயம் ஆசைப்படலைன்னா பிரவருத்தி நடக்காது, காரியம் நடக்காது. ஓகே. அதெல்லாம் நமக்கு வந்திருக்கிறது. இது ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் சொல்லி அஷ்டபுரின்றதுல எக்ஸ்ட்ரா சொன்னார் அவரு. அதுக்கப்புறம் இது சொப்பன பிரதானம். ஸ்தூல சரீரம் ஜாக்கிரத அவஸ்தா பிரதானம். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், சம்மரி பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? இதோ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி. எதுக்கு இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது தெரிஞ்சுக்கிறதுக்காக, புதுசா வந்தவங்களும் சரி பழசா வந்தவங்களுக்கும் புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் போறதுக்காக, அடுத்த ஸ்டெப்ஸ் போறதுக்காக. இப்போ 100வது விஷயத்துல 100வது ஸ்லோகத்துல என்ன சொல்லி முடிச்சாருன்னா, இந்த ஜீவாத்மாக்கு எப்படி ஸ்கூட்டர்ல மத்ததுல இல்ல கார்பெண்டர் அந்த உளி இலாம் வச்சிட்டு இருக்கானோ, கருவி இருக்கிறதோ, அந்த கருவி வச்சு அத இது பண்றானோ, அது போல சூக்ஷ்ம சரீரத்தை வச்சுண்டு அயம் ஆத்மா இதெல்லாம் இது எப்படி உளி, அந்த சுத்தியல், அந்த இழைக்கிறது எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கார்பெண்டரும் அந்த சாமானும் வேற வேற இல்லையா, அது வேற அவன் வேற. இது தெளிவு இல்லையா? அந்த உதாரண திஷ்டாந்த சொல்லி, அது போல லிங்க சரீரம் இருக்க 19 பகுதி, அது வேற, ஆத்மா வேற. அயம் ஆத்மா லிங்க சரீரத்துக்கு வேறானது. அசங்ககா, அசங்ககான்னு என்ன, அதிலிருந்து வேறானது. அதுக்கு தனிப்பட்ட முறையில இருக்கிறது. ஓகே. இப்போ
பானை இருக்கிறது, களிமண் இருக்கு. இப்ப களிமண் அசங்கமா சங்கமா? இல்ல, பானையோட சங்கம் தானே. என்ன இந்த களிமண் பானை மாத்திரம் புரிஞ்சுதுன்னா வேதாந்தம் எல்லாம் ஈஸி, முழு வேதாந்தம் ஈஸி. ஓகே, சோ அசோசியேஷன் இருக்கிற மாதிரி இருக்கிறது களிமண் பானை, அசோசியேஷன் இருக்கு, சங்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த களிமண் இருக்க அது அசங்கமா இருக்கிறது. ஏன்னா பானை என்ற நாம ரூபம் இல்லாம கூட அதால இருக்க முடியும். ஆனா பானை அப்படி கிடையாது, அது சங்கம். எதோட சங்கம்? ஒண்ணு களிமண்ணோட இருக்கிறது, சில்வர் பாட் இருக்கிறது, பிராஸ் பாட் இருக்கிறது, ஏதோட சம்பந்தம் இருக்கணும். அந்த பாட்டுன்றது ஏதோட சங்கம் இருந்தா தான் அதுக்கு பாட்டுன்னு வரும். ஆனா இந்த பானை இல்லாம அந்த அதிஷ்டான வஸ்து இருக்க முடியும், அசங்கமா இருக்க முடியும். இருக்கும் போதே பார்க்கும் போதே அசங்கமா இருக்க முடியும். புரியுறதுல? அது போல ஆத்மா இந்த சூக்ஷ்ம சரீரத்துல பங்கன் பண்ணிட்டு இருக்கு. சூக்ஷ்ம சரீரம் ஆத்மா இல்லாம இருக்க முடியாது, ஆத்மா சூக்ஷ்ம சரீரம் இல்லாம இருக்க முடியும். ஓகே, அங்கதான் தகராறு. புரியாம இருக்கும், புரியலன்னா பரவாயில்ல. அதுக்குதான் அடுத்தது சொல்றாரு. இதுல இருந்து இது மனசு புத்தியை பத்தி முதல்ல சொன்ன அந்த கரணத்தை பத்தி சொன்ன உடனே இந்த 101 என்ன சொல்றாரு? ஞானேந்திரியம் கர்மேந்திரியத்தை பத்தி சொல்லி அது அதனுடைய தர்மம், அந்த தர்மத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதனுடைய தர்மம் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி அது நானுன்னு சொல்லிக்கிறது தான் உலகத்துல விவகாரத்துல பிரச்சனையா வருது. ஓகே, கர்மேந்திரியம் ஒர்க் வேறப்பா, ஞானேந்திரிய ஒர்க் வேற, ஆத்மாவோட சொரூபம் வேற. இப்போ தண்ணியோட சொரூபம் என்ன? தண்ணி, ஜலம் இருக்கு இல்லையா, ஜலத்தோட சொரூபம் என்ன? என்ன தன்மை? அதுக்கு தன்மை என்னென்ன? ஜில்லுன்னு இருக்கும், எப்பயுமே குளிர்ச்சியா இருக்கும். அது சுடு தண்ணி வைக்கிறீங்க, சுடு தண்ணி வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? சூடு இல்லாத தண்ணியை சூடுபடுத்தணும்னு அர்த்தம். சரி, சூடு பண்ற தண்ணிய கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா அது சுபாவத்துக்கு போயிடும், சொரூபத்துக்கு அந்த சூடு போயிடும். புரியுதுல? அப்போ அதனுடைய தன்மை அது இருக்கிறது. இப்ப நெருப்போட தன்மை என்ன? அது ஹீட் அண்ட் லைட், அது அதனுடைய தன்மை. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? தண்ணியில ஹீட் பண்றேன், இல்ல காப்பியில ஹீட் பண்றேன் இல்லையா? அந்த ஹீட் உள்ள காப்பியை, சூடான காப்பிய சூடா காப்பி குடிச்சிடணும். இல்லன்னா என்ன காப்பி? அது காப்பி, அது அது காப்பி கிடையாது, ஆரண கஞ்சி பழங்கஞ்சி அப்படி சொல்றாங்க. அப்போ அதனுடைய, ஏன்னா அது தர்மம் இல்ல, அது அந்த கஞ்சிக்கு சூடு கிடையாது, அதனால சூடு பண்ணி அது இருக்கும் போதே அனுபவிச்சுடும் அப்படி சொல்றாங்க. அப்ப அது ஒன்னொன்னுக்கு சுபாவம் இருக்கிறது. இப்போ மாத்தி வச்சிருந்தா கூட சொன்னால விட்டுட்டா போயிடும். இப்ப இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த வாட்டர் ஹீட் அண்ட் லைட், இதனுடைய சொரூபம், கண்டென்ட் அப்படி சொன்னா, இப்போ லெக்சர் பண்ணிட்டு இருக்காங்க வச்சுக்கோ ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸ்டூடெண்ட் ஏற்கனவே நல்லா நடத்தினால ஒரு மாதிரி சொல்லுவான் ஸ்டூடெண்ட். இப்படி எல்லாம் சொன்னா டெஸ்க் தூக்கி அடிப்பான். இன்னும் தப்பு தப்பா சொல்றீங்க இல்லையா? அப்போ அதனுடைய சொரூபத்தை அதுவே சொல்லணும், மாத்தி சொல்லப்படாது இல்லையா? இதெல்லாம் தெரியுது இல்ல? இங்க நானு சொல்றதுல மாத்திரம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் தகராறு. இங்க என்ன சொல்றாரு பாப்போம். அந்தத்துவ மந்தத்துவ படுத்துவ தர்மாஹாம் சௌகுண்ய வைகுண்ய வசாதி சக்ஷுஷா பாதிர்ய மூகவத்வ மூகத்வ முகாஸ்ததைவ ஸ்ரோத்ராதி தர்மானது வேத்துராத்மனஹ. சோ பியூட்டிஃபுல் ஸ்லோகா. இதுல என்னன்னா, அந்தத்துவ, அந்தஹா, அந்தஹா சாமி கண்ணு தெரியாது,
சாமி கண்ணு தெரியாது போடுங்க சுவாமி, தர்மம் போடுங்க சுவாமி, தர்மம் போடுங்க சுவாமி. இந்த பெரிய பெரிய கோயில்ல போனீங்கன்னா எல்லாம் ஒரு தகர டப்பா வச்சுட்டு டப்பா ஒண்ணு இருக்கும், கொஞ்சம் காசு போட்டு இப்படி கொடுப்போம். சாமி கண்ணு தெரியாது சாமி போடுங்க சுவாமி, போடுங்க சுவாமின்னு சொன்ன நீங்க ஏதாவது போட்டீங்கன்னு வச்சுங்க, உடனே என்ன செய்வான்னா உள்ள பாப்பான். அவனுக்கு சில வார்த்தை வச்சிருக்கான். நீங்க 5 காசு 10 காசு போட்டீங்கன்னு வச்சுக்கோ, அவனுக்கு கோபம். என்ன சாமி போடுற? கண்ணு தெரியாது சொன்ன எப்படி போட்டது தெரியும் உனக்கு? அந்தஹா 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 கிடையாது, அந்த புரியுதுல? அந்தஹா சோ குருடு, அவன் குருடன். குருட்டு கபோதி வேற சொல்லுவான், அது அடைமொழி. மப்பு மந்தார மாதிரி. குருட்டு கபோதி, ஒன்னும் தெரியாது உனக்கு, வெச்ச பொருள் தெரியாது, இல்ல சேர்த்து திட்டுறது. சோ குருட்டு. நிஜமாவே குருடா இருக்கவன போய் திட்டின்னு வச்சுக்கோ, இன்னும் இன்சல்ட் ஆயிடும். இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லையா? அப்போ நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா, இப்ப சப்போஸ் எனக்கு 2 விழி கருவிழி கரெக்டா இருக்கு, ஒரு கருவிழி அந்த பக்கம் போய் இன்னொரு கருவி இந்த பக்கம் இருந்தா எப்படி இருக்கும்? கடாமனான்னு இருக்கும், 1.5 கண்ணு. இதெல்லாம் திட்டுறது. சோ கை கால அங்கீகரணம், காது செவிடு, வாய் பேசாம இருக்கிறது, ஊமை எல்லாம் இருக்கிறது. அந்தஹா அப்படி அதனுடைய தர்மம் இருக்க, ஞானேந்திரியம் கர்மேந்திரியத்தினுடைய தர்மத்தை என் தர்மமா ஆக்கி வாழ்க்கையே அதுக்காக குலைச்சுக்கணும். அது நான் இல்ல. இங்க சங்கர்ராமன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு சேர்ல வச்சுதான் இது ஒரு ஈஸி இதுல தான் வண்டியில கொண்டு வருவாங்க சைக்கிள், அந்த இது மாதிரி. அவர் ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்துறாரு. அவரு இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்துறாரு. ஏன்னா அவரு இன்ஸ்டிடியூட் வச்சு, அது சொல்றதே தப்பு. அவரு இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்துறாரு, அதுதான் கரெக்ட். ஏன்னா அவருக்கு கை காலெல்லாம், அவருக்கு கர்மேந்திரி ஞானேந்திரி நிறைய நிறைய போயிடுச்சு. ஆனா கூட புத்தி பிரகாசமா இருக்கு அவருக்கு. புத்தி பிரகாசமா இருக்கு. ஒரு ஞானேந்திரியம் ஒர்க் பண்றது, அதை வச்சுட்டு அவர் ஒர்க் பண்றது. ஓகே. அதனால இங்க அந்தத்துவ மந்தத்துவ படுத்துவ. படுத்துவனா படு சுட்டி அப்படி சொல்றோம்ல, அதுதான் படு சுட்டினா வெரி ஷார்ப். சில பேருக்கு கண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடுவான். ஷார்ப் ஷார்ப் ஆயி கண்ணுல இருந்து தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி டீச்சருக்கு அந்த குணம் இருக்கணும். அந்த குணம் இல்ல, அந்த ஷார்ப்னஸ் இருக்கணும். யார் கிளாஸ் ரூம்ல என்ன தப்பு பண்ணாலும் கண்டுபிடிச்சிடணும், அப்படி இருக்கணும். அந்த கண் அப்படி இருக்கணும். டீச்சருக்கு இருக்க முதல் குவாலிட்டி அதுதான். ஓ டீச்சர் நம்மள கவனிச்சாதான் ஒரு மாதிரி இருப்பான், கவனிக்கலன்னா ஒரு மாதிரி இருப்பான். அதனால ஷார்ப் ஆயி. ஓகே. இப்போ இது இருக்கு பாருங்க, இந்த ஆந்தைக்கு ராத்திரியில கண்ணு தெரியும். கழுகு இருக்க ரொம்ப தூரக்க போனா அங்கிருந்து ஷார்ப்பா தெரியும். அதுக்கு ஐ சைட், அதுக்கு வெரி பவர், வெரி சக்தியோட உள்ளது ஐ சைட். படுத்துவ அது. ஓகே. அது போல மந்தத்துவ. மந்தத்துவ டல், முன்னாடி இருக்கிறதே தெரியாது. நிறைய பேருக்கு அப்படி தெரியாது, வைக்கிற பொருளா தெரியாது, அது மேலேயே மிதிச்சுட்டே போவான். நான் கோயிலுக்கு இங்க போயிருந்தேன், அந்த புக்கு ஒண்ணு கீழே போட்டா இன்னொரு பொண்ணு, இன்னொரு அம்மா அதை மிதிச்சுட்டு சாமி கும்பிட்டு இருக்கு. நான் நினைச்சிட்டே இருந்தேன், காலில் மிதிக்கிறோன்னு அந்த ஒரு உணர்வு இருக்காதா அப்படின்னு. எப்படி இருக்கிறது சாமி கும்பிட்டுட்டு இப்படி உடனே கிராஸ். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் புக்கு தொலைச்சு பார்த்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் நகர்ந்த உடனே எடுத்துட்டா. அப்படி அப்படி எல்லாம் இருக்க ஆள் என்னமோ. மந்தத்துவ அப்ப படுத்துவ மந்தத்துவ கண்ணுக்கு இருக்கு, காதுக்கு இருக்கு. சில பேருக்கு காது கூர்மையா இருக்கும், அதுவும் நம்மளை பத்தி பேசுறதா இருந்துன்னு வச்சுக்கோ, எங்க இருந்தாலும் காரணம் இருந்தாலும் கேட்டுரும், கரெக்டா கேட்கும். சில பேர் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருப்பான், ஆனா எல்லாம் கேட்டுருவான், அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும்.
சில பேருக்கு பக்கத்துல இருந்து என்ன கேட்டா டமாரம். 100 தடவை சொன்ன இது செவிடா இருக்கவங்க ஒரு விஷயம் சொன்ன, ஏன் சத்தம் போட்டு பேசுற, மெதுவா பேசு அப்படின்னு. அப்போ காதுல இருக்கிறது, மூக்கு சில பேருக்கு வாசனை இருக்காது. சில பேருக்கு 8 வீட்டுல அந்த வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருவான், பட்டுத்துவ. சில மந்தத்துவ. சில பேருக்கு ஒர்க்கே பண்ணாது, அந்த சென்ஸே போயிட்டு இருக்கும். ஸ்மெல்ல தெரியும், அது நல்லது. நம்ம மெட்ராஸ்ல அப்படி இருந்தா எந்த ஸ்மெல்லும் இல்லாம வித்ராயல் பண்ணிடலாம். சமாதி ஸ்டேட் அது. இதெல்லாம் வந்து இவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் வந்து ஞானேந்திரிய கர்மேந்திரியோட தர்மம். இது உன்னுடைய தர்மம் இல்ல. அதனால அந்தத்துவ மந்தத்துவ தர்மா சக்ஷுஷா, அது சக்ஷுஷு கண்ணுடைய தர்மம், அது என்னுடைய தர்மம் இல்லை. அதனால சௌகுண்ய வைகுண்ய வசாத்திஹி அப்படின்னா, வசாத்துனா அதனால. எதனால? சௌகுண்ய ஹெல்த்தி அண்ட் வைகுண்ய சீக்னஸ். சோ ஒன்னு வியாதி இருக்கிறது, இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிறது. அது வந்து அதனுடைய குணங்கள் தான்பா, அதனுடைய தர்மம். என்னுடைய தர்மம் இல்ல. ததா ததா ஏவ, அங்கதான் ரொம்ப முக்கியம். ததா அது போல பாத்தீர் எம் முகத்துவ, முகத்துவனா ஊமை, ஸ்ரோத்ரன்னா காது, படுத்துவம் மந்தத்துவம் எல்லாத்துக்கும் சமமா இருக்கிறது. நதுவேத ஆத்மனா, நதுவேத ஆத்மனா, ஆத்மாவுக்கு இந்த விஷயங்கள்லாம் இல்லை. புரியுதோ? அகம் ஆத்மா ஞானேந்திரிய கர்மேந்திரியத்துல டிஃபெக்ட் இருக்கிறது. டிஃபெக்டோ இல்ல எஃபெக்டோ அது நான் இல்ல, எனக்கு வந்திருக்கு அவ்வளவுதான். அது சத்கர்ம ஜன்யம், அதுல வந்திருக்கிறது. வந்த வரைக்கும் ஓகே, இருக்கிறத பயன்படுத்துவோம். இப்ப வந்து கண்ணு காது மூக்கு எதுவும் தெரியாம ஒரு பொண்ணு பிறந்தா, ஆனா உலகத்துல சுந்தர சூரிய உள்ளுக்கு அவ பேரை சொல்லிட்டு இருப்போம். யாரவ? ஹெலன் கில்லர் இல்லையா? ஆனா இத்தனைக்கும் அவன் வேதாந்தம் இல்ல, சொந்த வில் பவர்ல அவளுக்கு தெரியுது. வேதாந்தின்னு சொல்ற ஆளுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாமா? அதுல எது அஃபெக்ட் ஆனாலும் ஸ்திர நிலையில இருக்கலாம். புரியுதோ? இப்ப புரியுதா நமக்கு? எது அஃபெக்ட் ஆனாலும் ஓகே, ஞானேந்திரியம் ஒண்ணு அவுட்டு அப்படி சொல்லணும், அவ்வளவுதான். காது கொஞ்ச நேரம் கேட்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஞானேந்திரியம் ஒண்ணு அவுட்டுப்பா அப்படி சொல்லணும். அது ஈஸியா எடுத்துக்கணும். ஏன்னா ஆத்மா நான் அது இல்லை, அது என்னது. ஓகே, அது புரிஞ்சு, அது வேணா மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு சௌரியமா இருக்கும். அது நமக்கு வரும்போதுதான் ப்ராப்ளம் வரும். ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாது? அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். காது என்னது, காது என்னது சொல்ல, நான் காது, நான் மூக்கு, நான் வாயி, நான் உடம்பு, என்னதுன்றது வேற, நானுன்றது வேற. அதெல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் பிரச்சனைப்பா அப்படி சொல்லி முடிஞ்சா. இதுல முகானா ஆதி, ஆதினா எக்ஸ்ட்ரா அப்படின்னு அர்த்தம். முகனா இந்த பேஸ் கிடையாது, முகனா அது ஒரு அர்த்தம் இருக்கிறது. இங்க சொல்றது வந்து இது போல நீங்க எல்லாத்தையும் ஹோம்ஒர்க் பண்ணிக்கங்க, எல்லாத்தையும் போட்டுக்கோ, 10 இந்திரியம் போட்டுக்கோ, 10 இது சென்சஸ் போட்டுக்கோ. இது வந்து இது நான் இல்ல, இது கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அப்படி எழுதிக்குங்க. எழுதி வச்சுட்டு ஒரு தடவை ஹோம்ஒர்க் பார்த்துட்டு இருந்தா ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, ஈஸியா இருக்கும். அது மத்தவங்களுக்கு சொல்றது இன்னும் சௌரியமா இருக்கும். அது போல சொன்னாரு. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன? இது கர்மேந்திரிய ஞானேந்திரிய சொன்னாரு. பஞ்ச பிராணனை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் பஞ்ச பிராணனை பத்தி பாருங்க. 102 உச்வாச நிஸ்வாச விஜృంభண ஸ்ருதோ பிரஸ்யந்தரணாத்யுத்க்ரமணாதிகா க்ரியாஹ பிராணாதி கர்மாணி வதந்தி தஜ்ஞாஹ பிராணஸ்ய தர்மா வசனா பிபாசே. உஷ்வாசா, பிராணனுடைய தர்மம் மூச்சு இழுக்கிறது, மூச்சு விடுறது. உஷ்வாஷ்னா பிரீத் இன், மூச்சு இழுக்கிறது. நிஸ்வாஷ்னா பிரீத் அவுட், மூச்சு விடுறது. மூச்சு இழுக்கிறது பிரீத் இன் பிரீத் அவுட்.
நம்ம யோகால கூட நிறைய தடவை சொல்றோம். பிரீத் இன், பிரீத் அவுட், அதான் சொல்றோம். உஷ்வாச நிஸ்வா. இப்ப நீங்க வேதாந்தத்துக்கு வந்தீங்கன்னா எப்படி சொல்ல? உஷ்வாஸ் நிஸ்வாஸ் அப்படி சொல்ல. ஓகே, அப்படி. அப்புறம் என்ன, இல்ல டெக்னிக்கலா நீங்க வீட்டுல அப்படி சொல்லணும். அப்படி விஜ்ரும்பணம்னா, விஜ்ரும்பணம் என்னன்னா கொட்டாய் விடுறது. சில பேருக்கு வரும் பாருங்க, அதுவும் இன்டர்வியூல வரும் பாருங்க. இன்டர்வியூல அடக்க முடியாது, ரொம்ப ட்ரபிள் அது. தாமசிக்க எப்ப பார்த்தாலும் சில பேர் பார்த்தாலே நமக்கு தூக்கம் வந்துடும். அப்படிலாம் பிரகஸ்பதி இருக்கா, அப்படி அது அந்த டிசைன், அந்த சவுண்ட் எஃபெக்டோட பண்ணுவான், எஃபெக்டோட பண்ணுவான். அப்படி முறைக்கிறது, அப்படி விட்டுட்டே இருப்பான். பக்கத்திலேயே விட்டுன்றது என்ன அர்த்தம்? என் கிளாஸ் கட்ட அஃபெக்ட் ஆகிறது. கொஞ்சம் நகர்ந்தாவது எந்த பக்கம் போய் ஏதாவது பண்ணும், இல்ல அது ரகசியமாவது கொட்டாய் விடுறது. பாவம், ஏதோ பட்ட இது பிராணனுடைய வேலை. இது பிராணன் உனக்கு வந்து இண்டிகேட் பண்றது, யூ ஆர் டயர்டு, ஸ்லீப் போறல, கொஞ்சம் ஸ்லீப் எடுத்துக்கோ, நைட்டு சீக்கிரம் போய் படுத்துக்கோ, கிளாஸ் முடிச்சதோ அப்படின்னு அர்த்தம். புரியுதுல? அதனால தப்பு கிடையாது. அது வந்து பிராணனுடைய ஒர்க். அது நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. சுத் அப்படின்றதுனா என்ன? இது வந்து சுத்து நீசிங் இருக்கும். அந்த இது இந்த டஸ்ட் இதெல்லாம் வந்து உடனே இதுவாகும், அஃபெக்ட் ஆகும். அதெல்லாம் பிராணனுடைய ஒர்க். அப்புறம் பிரசந்தன. பிரசந்தன என்ன அப்படின்னா, இந்த வந்து இந்த கண்ணீர் வருது, அப்புறம் இந்த சலைவா வாட்டர் வருது, இதெல்லாம் வந்து சில பேருக்கு சலைவா வராது. அஃபெக்ட் பாடி. அஃபெக்ட் பாடினா பிராண சரியா ஒர்க் பண்ணல. பிராண டெபிசிட் தான் டிசீஸ். பிராணா வந்து நல்லா டெவலப் ஆச்சுன்னா யுவர் எனர்ஜெட்டிக் பர்சன். ஓகே, பிராணத்தை இதை பம்ப் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது. இந்த ஸ்தூல தேகத்தை பம்ப் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறத, அது உள்ளரசு இருக்க சூக்ஷ்ம சரீரத்துல பிராணன். பிராணன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் இதெல்லாம் வேலை எல்லாம் பண்றது. ஆதின்னு போட்டார். ஆதினா மீதி எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம் பிராணாயாமத்துல படிச்சிருக்கோம், முன்னாடி எல்லாம் சொல்லிருக்கோம். அதெல்லாம் பழைய நோட்ஸ் எல்லாம் பாத்துக்கணும்னு அர்த்தம். உத்கிரமணம். உத்கிரமணம் என்ன? எது நமக்கு பாய்சன் கொடுக்கறதோ, நமக்கு வேண்டாத இருக்கிறதோ அதை வெளியில தள்ளுறது உத்கிரமணா. அதாவது வாமிட்டிங், வாந்தி எடுக்கிறது. நிறைய டாக்ஸின்ஸ் சேர்ந்து துண்ணு வச்சுக்கோங்க. கண்டப்பட்ட சாப்பிட்டு கிப்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா வாமிட் ஆகும். ஒரு தடவை வாமிட் எடுத்துட்டா பாடி கிளியர் ஆயிடும். ஓகே, அது அந்த மாதிரி வாமிட் ஆகிறவரை டாக்ஸின் சேர்த்துக்கப்படாது. அப்ப வாமிட் எடுக்க வேண்டாம். அதனால பிராணாதி கர்மாணி வதந்தி. பிராணாதி கர்மாணி வதந்தினா, பிராணாதி ஆதி போட்டிருக்கு. ஆதினா என்ன அர்த்தம்? அடுத்தடுத்து எக்ஸ்ட்ரா. பிராணா சமானா அபானா உதானா வியானா பஞ்ச பிராணா கர்மாணி வதந்தி. இதெல்லாம் பங்கன் பண்றது, இதனுடைய வேலைகள் அப்படி சொல்லப்படுகிறது. அப்புறம் பிராணஸ்ய தர்மா அசனா பிபாசா. அசனா பிபாசா பிராணஸ்ய தர்மா. பாருங்க, அசனா பிபாசா பிராணஸ்ய தர்மா. முதல் பிராணாதி சொன்னா அங்க பிராணனுக்கு பிராணா அப்படி அர்த்தம். ஒரு பிராணன் சொல்றது. இங்க பிராணஸ்ய தர்மானா என்ன அர்த்தம்? பஞ்ச பிராணாவை சொல்றது. புரியுதா? நமக்கு எத்தனை பிராணம் இருக்கு? கேட்டு பிராணன் வாங்காதீங்க. 5 பிராணன் இருக்கு. புரியுதோ? முதல் பிராணன்றது சிங்கிள் பிராணா. பிராணா சமானா அபானா உதானா வியானா தனிப்பட்டவர் சொல்ற. இங்க அசன பிபாசா பிராணஸ்ய தர்மானா பஞ்ச பிராணுடைய தர்மா. அசன பிபாசா ஆதி முதலையான எது அப்படின்னா பசி தாகம். ஓகே, நான் பசியோட இருக்கேன் இப்போ அப்படி சொல்றது ராங். எனக்கு பசிக்கிறது சொன்னா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஓகே, நான் பசியோட வாடின்னு இருக்கேன், தாகத்தோட கத்தின்னு இருக்கேன் அப்படி சொல்லப்படாது. இதெல்லாம் பிராணனுடைய ஆக்ஷன்ஸ். அது நீ இல்ல அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பஞ்ச பிராணா பத்தி சொல்லி அதனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம்
நான் என்னதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல விசேஷம் என்னன்னா எல்லாருமே கன்ஃபியூஸ்டா இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் தெரியல. அதனாலதான் எல்லா உலகமே நடந்துட்டு இருக்கேன். இதுல நீங்க விசேஷமா தெரிஞ்சுட்டீங்கன்னா, பசின்னா உனக்கு பசி இல்லப்பா, அது பிராணனுடைய ஆக்ஷன், உனக்கு பசி வந்திருக்கிறது அவ்வளவுதான். நீ வேற பசி வேற, புரியுதா? அப்படி தெரிஞ்சுக்க முடியும். அப்ப என்ன ஆகும்? பசி வந்து கத்த மாட்டோம். பசி வந்து கத்த மாட்டோம். ஓ, பசி பிராணனுடைய ஒர்க் இருக்கிறது, அதுக்கு வேண்டிய வேலை செய்யணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் பண்ணணும், விவகாரம் பண்ணணும். அதுல எக்ஸ்ட்ரா எமோஷனல் பண்றமே அது தேவையில்லை. இது புரிஞ்சுதுன்னா என்ன பெனிஃபிட்? எக்ஸ்ட்ரா மனசுல வரக்கூடிய மம்பு தம்பெல்லாம் போயிடும் அர்த்தம். ஓகே, இதுல ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்லோகம் ஒன்னு சிம்பிள் வந்தா அடுத்தது வந்து டஃபா இருக்கும். நேச்சுரல் தானே. அடுத்தது எப்படி டஃபா இருக்குன்னு பாக்கலாம். ஏன்னா அது நம்ம ஃப்ரெண்டு. அகங்கார் அந்த கரணமேதேஷு சக்ஷுராதீஷு வர்ஷமணி அகமித்யபிமானேன திஷ்டத்யாபாசதேஜசாம் அகங்காரஸ்ஸ விஜ்ஞேயம் கர்த்தா போக்தாபிமான்யயம் சத்வாதி குணயோகேன சாவஸ்தாத்ரயமத்சுனுதே ச அவஸ்தாத்ரய அஷ்ணுதே. ஓகே, சோ இது ஒரு முக்கியமான டெக்னிக்கல் ஸ்லோகம் இது. சோ ஜீவானா யாரு அப்படின்னா, நம்ம ஜெனரலா ஒரு ஜீவானா ஒரு கணக்கு வச்சிருக்கோம். கர்த்தா, போக்தா, பிரமாதா. சோ ஜீவா. கர்த்தா நான் செய்யறேன், கர்த்தா. போக்தா நான் அனுபவிக்கிறேன், பிரமாதா எனக்கு தெரியறது. இப்ப நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரியறது, யுவர் பிரமாதா. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறது பிரமாதா. ஓகே, இந்த கர்த்தா, போக்தா, பிரமாதா இதுக்கு பேரு அகங்காரா. ஓகே, அப்போ அகங்காரம் இல்லைன்னா கர்த்தா கிடையாது, போக்தா கிடையாது, பிரமாதா கிடையாது, மந்தா கிடையாது, சிந்திக்கிற ஆள் கிடையாது, சீயர் கிடையாது, டூயர், திங்கர், இதெல்லாமே அகங்காரம். சிந்திக்கிறேன், நான் சிந்திக்கிறேன் சொல்றதெல்லாம் அகங்காரா. சோ அதனால இந்த அகங்காரா அந்த கரணத்தை சேர்ந்தது. சோ அந்த கரணம்னா பாக்கிய கரணம், கர்மேந்திரியம், கண்ணு, காது, மூக்கு, வாய், இதெல்லாம் வந்து கை கால்லாம் பாக்கிய கரணம். வெளியில இருக்க கரணம். கரணம்னா என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட். நல்ல தெளிவு. இன்ஸ்ட்ருமெண்ட். கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அந்த கரணம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கரணம். அந்த கரணம் ஒண்ணுதான். அந்த கரணம் பங்கன் பண்றத பொறுத்து 4 டிவிஷனா பிரிக்கிறோம். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4ம் அகங்காரத்திலிருந்து 4 உருவாகும். அந்த கரணம் பேஸ்ட் பை அகங்காரம். ஓகே, வித்தவுட் அகங்காரம் அந்த கரணம் மைனஸ். ஓகே, இது ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு பேரு என்ன சொல்றோம்னா அந்த கரண திரவியம் அப்படி சொல்றோம். சமஸ்கிருதத்துல அந்த கரண திரவியம் அப்படின்னு பேரு. இந்த அந்த கரண திரவியம் இல்லாம அகங்காரம் கிடையாது. ஓகே, அந்த கரண திரவியம். ஓகே, அதுக்கு என்ன சொல்றது? இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா மென்டல் ஸ்டஃப். சரி, தமிழ்ல சொல்றதுன்னா என்ன? உள்ளம். உள்ளம் என்பது ஆமையா ஊமையா? ஆமை. எங்க காணும்? நம்ம ஃபேவரட் ஆளு காணும். சரி, அப்போ அந்த கரணம்ன்றது உள்ளம், மென்டல் ஸ்டஃப் அல்லது அந்த கரண திரவியம். அந்த கரண திரவியம். சரி, அப்போ சித்தம், மனம், புத்தி. சித்தம்ன்றது மனசு புத்தி சேர்ந்தது சித்தம். மனசு புத்தி செப்பரேட். மனசு புத்தி சேர்ந்தது சித்தம்.
இது மூணுமே சேர்ந்து நானும் சேர்ந்து இருக்கிறது எதுன்னா அந்த கரண திரவியம் அப்படி சொல்றாங்க. அப்போ பாருங்க, மைண்ட் ஸ்டஃப் இஸ் அகங்காரா. சாஸ்திரத்துல மைண்ட்ன்றது இந்த டேபிள் மாதிரி மெட்டீரியல் காஸ்ட். ஓகே, மனசு நிறைய பேருக்கு இதுல சயின்ஸ் எல்லாம் இப்போ தகராறுல இருக்கிறது. மனசு எங்க இருக்கிறது, மனசு எப்படி, அதனுடைய சப்ஸ்டன்ட் என்ன? நாம சொல்றோம் அது தெல்ல தெளிவா சொல்றோம், அது சூக்ஷ்ம பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டது. மெட்டீரியல் காஸ்ட். அந்த மெட்டீரியல் காஸ்ட் சத்துவ குணத்திலிருந்து வந்திருக்கிறத அதுக்கு பேரு மென்டல் ஸ்டஃப், அந்த கரண திரவியம் அப்படி சொல்றோம். அப்போ இது மைண்ட் மெட்டீரியல் தான்பா, சாலிட் மெட்டீரியல் இருக்கிறது. மைண்ட் சட்டில் மேட்டரா இருக்கிறது. ஓகே, நாட் கிராஸ் மேட்டர், சட்டில் மேட்டர், அந்த கரண திரவியம் சொல்றோம். ஓகே, அப்போ அந்த கரண திரவியம் மைண்ட் ஸ்டஃப் அல்லது உள்ளம். தமிழ்ல பழைய காலத்து தமிழ் பாட்டெல்லாம் உள்ளம்ன்றது அதிகமா நிறைய பிரயோகம் இருக்கும். உள்ளம் என்றது வேற, மனசுன்றது வேற. உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விருத்திக்கு மனசுன்றது பேர். உள்ளத்திலிருந்து வருகின்ற இன்னொரு விருத்திக்கு புத்தி பேர். உள்ளத்திலிருந்து வருகின்ற மற்றொரு விருத்திக்கு பேரு அகங்காரம் பேர். ஓகே, அந்த விருத்தியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறது, அந்த இது மூலியமா சேர்த்து வச்சிருக்கிறது எதுவோ அது சித்தம். அப்ப அடிப்படையில அந்த கரண திரவியம் அப்படி சொல்றோம். ஓகே, அந்த கரண திரவியம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, அந்த கரண திரவியம் 4 டைப்ல பங்கன் பண்றது. 4 டைப் ஆஃப் தாட். சாதாரணமா என்ன சொல்லுவோம், தாட்டு தான் மனசு, விருத்தி தான் மனசு சொல்லுவோம் இல்லையா? ஜெனரலா பாப்புலரா இருக்கிறது என்ன, விருத்தி மீன்ஸ் மைண்ட் அப்படி சொல்லுவோம். விருத்தி மீன்ஸ் மைண்ட் கிடையாது. ஓகே, அந்த விருத்தி வர்றதுக்கு ஸ்டஃப் இருக்கணும், அது மைண்ட் ஸ்டஃப். அந்த மைண்ட் ஸ்டஃப்ல இருந்து சஞ்சலமா வரக்கூடிய விருத்திக்கு பேரு மனசு. இன்னைக்கு கிளாஸுக்கு போலாமா வேண்டாமா அப்படி வரும். அப்படி சஞ்சலமா இருக்கிறதுக்கு பேரு மனசு. போகலாம், இன்னைக்கு போயே ஆகணும், கொஞ்சம் பேர் வந்தாலும் போய் ஆகணும் அப்படி தீர்மானம் பண்ணிட்டு வந்தவங்க தான் நீங்க. அப்படின்னா நீங்க யாரு, புத்தியில தீர்மானம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. புரியுதா? ஓகே, இதெல்லாம் வருது. சரி, அப்ப 4 டைப்ல அந்த மென்டல் ஸ்டஃப் திரவியம் இருக்கிறது. சரி, இந்த அகங்கார விருத்தி அந்த கரண திரவியம் சொன்னேன். இந்த அகங்கார அண்ட் அகங்கார விருத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அகங்கார அண்ட் அகங்கார விருத்தி 2 வார்த்தை இருக்கிறது. 2 வேற வேற, ரொம்ப லிட்டில் டிஃபரண்ட் இருக்கு. அகங்கார விருத்தி, அகங்காரம். அகங்காரம் வேற, அகங்கார விருத்தி வேற. சரியா? இதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னா, இந்த அகங்கார மெட்டீரியல் திரவியம், இது அகங்காரம். அகங்கார மெட்டீரியல் இருக்க அந்த திரவியம் அது அகங்காரம். அகங்கார மெட்டீரியல் அதாவது திரவியம் 4 டைப் ஆஃப் தாட் இருக்குன்னு சொன்னேன். அகங்கார திரவியம் இன்வோக் அகங்கார விருத்தி. அகங்கார திரவியம் இன்வோக் அகங்கார விருத்தி. அகங்கார இப்ப பாட்டு அப்படின்னு நான் பாக்குறேன், அந்த பாட்டு விருத்தி வருது. மைக்கு விருத்தி. ஓகே, இது எதுல இருந்து வருது, அந்த கரண திரவியத்திலிருந்து இத பார்க்கும் போது அந்த விருத்தி உண்டாகிறது. ஓகே, அதனால இந்த விருத்தி வருது. ஓகே, இப்போ இந்த விருத்தி, இதே விருத்திய வேற வேற வரும்போது அகங்கார மென்டல் ஸ்டஃப்ல இருந்து இந்த எல்லா ஜகத்துல இருக்கிற விஷயத்தை பார்க்கும் போது விருத்தி வருது. அந்த விருத்திக்கு ஞானம்னு சொல்றோம், விருத்தி ஞானம். ஓகே, இப்போ எல்லா விஷயம் போயிடுச்சுன்னு வச்சுங்க. இந்த அகங்கார திரவியம் இன்வோக் அகங்கார விருத்தி எப்படி, அகங்காரம் எப்படி, இப்ப நீங்க இருக்கிறது
அகங்கார விருத்தியில இருக்கீங்க. ஏன்னா நான் சொல்றத நீங்க கேட்டு இருக்கீங்க நினைச்சுட்டு இருக்கேன் இல்லையா? அதனால நான் பேசுறது விருத்தியா இருக்கிறது, தாட்டா இருக்கிறது, எண்ணங்களா இருக்கிறது, இல்ல எண்ணங்களா ஸ்டோர் ஆகிறது. ஓகே, காது மூலியமா நீங்க உங்களுக்கு ஸ்டோர் ஆயிட்டு இருக்கிறது. இதெல்லாம் அகங்கார விருத்தி. ஓகே, சோ அப்புறம் நான் கிளாஸ் முடிச்ச உடனே நான் உங்களை பத்தி கேட்கிறேன், நீ என்ன படிக்கிற அப்படி சொல்லும் போது, அப்போ நம்மளை பத்தி நம்ம ஒண்ணு சொல்லுவோம்ல, அதுக்கு பேரு அகங்கார. நான் எம்ஃபீல்டு, எம்பிபிஎஸ், அதெல்லாம் அத என்ன பத்திய அந்த அகங்கார திரவியத்தை எனக்குள்ளேயே இன்வோக் பண்றேனே, அதுக்கு பேரு அகங்காரம். அதனால ரெண்டு விருத்தி சொல்றோம், அகம் விருத்தி, இதம் விருத்தி. அகம் விருத்தி, இதம் விருத்தி. என்ன தவிர மத்த எல்லாம் இருக்கிறது அகங்கார திரவியம் எப்பொழுதும் இருக்கிறது. நல்லா வச்சுக்கோங்க, அகங்கார திரவியம் இல்லாத நேரமே கிடையாது, இல்லன்னா அது எதுவும் ஒர்க் பண்ணாது. ஆனா அகங்கார விருத்தி எப்பொழுதும் இருக்காது. நான் ஒரே குழப்பம், அகங்கார திரவியம் எப்பொழுதும் இருக்கும், அகங்கார விருத்தி எப்பொழுதும் இருக்காது. இப்ப நீங்க கிளாஸ் ரூம்ல அகங்கார விருத்தி கிடையாது, புரியுதா? ஏன்னா இப்ப அகங்கார திரவியத்தினால அகங்கார விருத்தி இல்ல. இப்ப அகங்கார திரவியத்தினால நீங்க கேட்டு இருக்கீங்க, அதனால வகுப்புல வகுப்பினுடைய விருத்தி தான் இருக்கிறது. இந்த சப்த காதுல கேட்கறது அந்த விருத்தி தான் கேட்கறது. சரி, எப்ப அகங்கார விருத்தி வரும்? எப்ப பர்சனலா கொஸ்டின்ஸ் கேட்கிறனோ அப்ப நீ யாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிலாம் கேட்கும் போது நம்மளை பத்தி சொல்றோம் இல்லையா? நம்மளை பத்தி நீங்க சொல்றீங்களே, நம்மளை பத்தி கரெக்டா சொல்றது இல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களே, அந்த விருத்தி அகங்கார விருத்தி. இந்த அகங்கார விருத்தி எல்லா நேரத்திலையும் இருக்காது, அகங்கார திரவியம் எல்லா நேரத்திலையும் இருக்கும். இது புரிஞ்சுன்னா போறோம் இப்போ. ஓகே, அகங்கார திரவியம் மற்றொரு பேரு அந்தக்கரண திரவியம். இந்த அகங்கார திரவியத்தை என்ன சொல்லலாம்? அந்தக்கரண திரவியம் சொல்லலாம். ஓகே, ஃபாலோ பண்ணிட்டே வரணும். இப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட், இது டிஃபிகல்ட் சொல்லிட்டு இல்ல, அந்தக்கரண திரவியம். ஓகே, அப்ப அந்தக்கரண திரவியம் ஆர் அகங்கார திரவியம், இது ரெண்டும் ஒண்ணுதான். சரி, இந்த கர்த்தா, போக்தா, பிரமாதா, ஜீவா அப்படி சொல்றமே, அது அகங்கார திரவியம் ஜீவஹா. அகங்கார திரவியம் ஜீவஹா. ஓகே, அதாவது அகங்கார திரவியம் மீன்ஸ் மேட்டர், அச்சேதனம், மெட்டீரியல். அந்த அகங்கார திரவியம் தான் மெட்டீரியல். ஓகே, அப்ப திரவியம்னா மெட்டீரியல் அர்த்தமும் புரிஞ்சுடுத்து. அது ஜடவஸ்து. ஏன்னா சட்டில் பஞ்சபூதத்தினால வந்திருக்க சட்டில் வஸ்து, அதுக்கு பேரு அந்தக்கரண திரவியம்னு சொல்றோம். ஓகே, இங்க என்ன சொல்றாரு சங்கர? மைண்ட் ஸ்டஃப் இருக்க மேட்டர் ஒன்லி, அது சட்டில் மேட்டர். சட்டில் மேட்டர் ஒன்லி, சட்டில் மேட்டர். அதனால சட்டில் மேட்டர். இப்ப கண்ணாடி, இப்ப இந்த சட்டில் மேட்டர் தான் ஜீவான்னு சொல்றோம் நம்ம. அந்த ஜீவா ரிசீவிங்கோட இருக்கிறது. அந்த சட்டில் மேட்டர் இருக்க அகங்கார திரவியம், அந்தக்கரண திரவியம், அது என்ன பண்றதுன்னா மிரர் மாதிரி இருக்கு. மிரர் என்ன செய்யறது? இப்ப எல்லாத்தையுமே எதிரொலிக்கிறது. மிரர் மாத்திரம் விசேஷமா பிரதிபலிக்கிறது. ஓகே, எல்லாத்திலையும் எதிரொலிக்கிறது அந்த பிரதிபிம்பம் இருக்கிறது. இந்த மிரருக்கு மாட்டும் விசேஷம் என்ன இருக்குன்னா, வெளியில இருக்கிறதுலாம் நமக்கு அந்த இது இருக்க தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் என்ன இருக்கிறது? நகரி துல்லியம் நிஜாந்தர் கதம். இது நிஜமாவே வெளியில இருக்கிறதெல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி இது சிதாபாசனோட சேர்ந்து இது பிரதிபலிக்கிறது. பாருங்க, அந்தக்கரண திரவியம் சொன்னேன் இல்லையா? அந்தக்கரண திரவியம் அந்த ஆத்மாவோட ரிஃப்ளக்ஷன்ஸ் ரேஸ் எடுத்துன்று பிரதிபிம்பமும் கலந்து நானுன்றத அகங்காரமா சொல்லிட்டு இருக்கும்.
ஓகே, அந்த நானுன்னு சொல்றமே, இப்ப நீங்க ரெகுலரா நம்ம அகங்காரத்தோட சொல்லிட்டு இருக்கோம்ல, நானுன்னு ஆத்மா சொல்றது இல்ல. நான் எப்பவுமே நானும் சொல்றது ஆத்மாவை, பரம்பொருளை, பிரம்மத்தை சொல்றது இல்ல. நான் சொல்லிட்டு இருக்க அகங்காரத்தை பத்தி, அந்த அகங்காரத்தை பத்தி டீட்டெயிலா இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அந்த அகங்காரத்தையும் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கிய, அதை கரெக்டா சொல்லு. தப்பான அகங்காரத்தை ரைட்டா சொல்லு. அதுக்கு மெட்டீரியல் திரவியமும் பிளஸ் ஆத்மாவோட ரிஃப்ளக்ஷன் பிரதிபிம்பமும் கலந்தது அகங்காரம். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் சொன்ன இல்லையா, அந்த அகங்கார அந்த கரண திரவியம் பிளஸ் சிதாபாசம். ஏற்கனவே சிதாபாசம் எல்லாம் கேள்விப்பட்டிருந்தா இப்ப ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். புரியுதா? சரி, அதனால புதுசா வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏற்கனவே கேட்டவங்களும் மறந்து போயிட்டாங்க. ரிஃப்ளக்ஷன் கான்சியஸ், அதுக்கு பேரு ரிஃப்ளக்ஷன் கான்சியஸ், ஆர்சி. அதான் ஒரு கிளாஸ்ல சொல்லிருக்க, ஆர்சி, ஓசி, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளக்ஷன் கான்சியஸ்னஸ். இந்த ஆர்சி, இந்த அகங்காரம் பிளஸ் அகம் பிளஸ் அந்த சிதாபாசரோட இந்த இதுல ரமணருடைய டெக்ஸ்ட்ல திருப்பி சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் இங்க டீட்டெயிலா சொல்றாரு இந்த இடத்துல. அந்த ரிஃப்ளக்ஷன் பண்ற மைண்ட் இன்னர்ட், பட் ரிஃப்ளக்ஷன் கான்சியஸ்னஸ். அந்த கரணம் வந்து இன்னர்ட், இது மாதிரி தான், டேபிள் மாதிரி இன்னர்ட். ஆனா அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு காரணம் ஆர்சி அதோட சேர்ந்து இருக்கிறது. ஓகே, எனர்ட் வந்து எது? அந்த கரண திரவியம், மென்டல் ஸ்டஃப், உள்ளம். அதனால இங்க என்ன சொல்றாரு? ஆபாச தேஜசா. இந்த ஒரு வார்த்தைக்கு தான் இவ்வளவு சொல்லிட்டு வந்தது. ஆபாச தேஜசா அப்படி சொல்றாரு. இது டெக்னிக்கல் ஸ்லோகம் தான், அது அதனால அப்படி இருக்கும். இந்த ரிஃப்ளக்ஷன் கான்சியஸ் எப்படி இருக்கிறது மைண்ட்னா, ரெண்டு டைப் ஆஃப் தாட் இம்பார்ட்டன்ட். முழு தாட்டையும் ரெண்டா பிரிச்சு சொல்லலாம். எல்லாம் நமக்கு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சு சொல்லலாம். எப்படி பிரிச்சுலாம் அப்படின்னா, அகம் விருத்தி, இதம் விருத்தி. விருத்தி மீன்ஸ் தாட், எண்ணங்கள். ஓகே, அதாவது என்ன பத்தி பேசுறது எதுவோ செல்ஃப் தாட் இருக்கு இல்லையா, அதை பத்தி ரெஃபர் பண்றது தாட் எது இருக்கிறதோ அகம் விருத்தி. நான் செல்ஃப் ரெஃபரிங் தாட் வந்து இதம் விருத்தி. அதாவது என்ன பத்தி பேசுறது அகம் விருத்தி, என்ன பத்தி விட்டுட்டு மீதி எதெல்லாம் பேசுறோமோ அதெல்லாம் இதம் விருத்தி. அகம் விருத்தி, இதம் விருத்தி. இது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும் இல்லையா? இதம் விருத்தி, அகம் விருத்தி, இதம் விருத்தி. சரி, இப்போ சாஸ்திர கணக்குல மைண்ட் இஸ் நாட் ஃப்ளோ ஆஃப் தாட், மைண்ட் ஆஸ் ஃப்ளோ ஆஃப் தாட். ஓகே, மைண்ட் இஸ் நாட் ஃப்ளோ ஆஃப் தாட், மைண்ட் ஆஸ் ஃப்ளோ ஆஃப் தாட். எப்படி? இப்போ ஓஷன் இஸ் நாட் வேவ்ஸ். ஓகே, ஓஷன் ஆஸ் வேவ்ஸ். ஏன்னா சமுத்திரத்துல இருந்துட்டே இருக்கிறது. அது வேவ்ஸ் இருக்கும்போது சமுத்திரம் இருக்கிறது, வேவ்ஸ் உற்பத்தி ஆகும் போதும் சமுத்திரம் இருக்கிறது, அலை இருந்துட்டு இருக்கும் போதும் சமுத்திரம் இருக்கிறது, அலை மறைஞ்சுட்டாலும் சமுத்திரம் இருக்கு. ஓகே, அதனால மென்டல் ஸ்டஃப் அது எப்பவுமே இருக்கும். அது ஓகே, மீதெல்லாம் வந்துட்டு போற விஷயம். அகம் விருத்தி, இதம் விருத்தி வந்து மென்டல் ஸ்டஃப்ல இருந்து உருவாக்குறதுன்னு இப்ப சொல்ல வந்த பாயிண்ட். புரியுதா? மென்டல் ஸ்டஃப் தான் அதுக்கு அதிஷ்டானம். அகம் விருத்திக்கும் இதம் விருத்திக்கும் ரமண மகரிஷி வேற ஒண்ணு சொல்லிட்டு போவாரு, அது வேற கணக்கு. புரியுதா? அதை போட்டு இங்க கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. இது எல்லாம் யாருக்கு சொல்லு, நான் சொல்றிய அகம் விருத்திக்கு கொண்டு வந்தார் அவரு. அதனால so mind is not absent, நான் ஃபங்க்ஷனிங் சொல்லலாம். மைண்ட் ஆப்சன்ட் சொல்ல முடியாது. மைண்ட் எப்பவுமே இருக்கு. புரியுதா? தூங்கும் போது கூட இருக்கு மைண்ட், அததான் சொல்றோம். ஏன் அங்க எப்படி இருக்கிறது? அகம் விருத்தியும் இதம் விருத்தியும் ஆப்சன்ட்.
புரியுதுல? ஆப்சன்ட்னா என்ன அர்த்தம்? ஃபங்க்ஷன் பண்ணலன்னு அர்த்தம். ஃபங்க்ஷன் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அது இருக்கு, ஃபங்க்ஷன் பண்ணல. ஆப்சன்ட்னா இல்லாம போயிடல. ஓகே, இப்ப சன்லைட் ஆப்சன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? சன்லைட் இப்ப நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணல. புரியுதா? அது போல நமக்கு ஸ்லீப்ல மைண்ட், நமக்கு மைண்ட் ஸ்டஃப் அன்னைக்கு இருக்கு. ஆனா மைண்ட் அகம் விருத்தியும் இதம் விருத்தியும் ஆப்சன்ட் ஆகிறது. அதனால மைண்ட் இல்ல அப்படி சொல்லக்கூடாது. மனசு எப்பயும் இருக்கிறது, அதுதான் ரிஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கிறது. இது எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் மென்டல் ஸ்டஃப்ன்ற அந்த சூக்ஷ்ம பிரபஞ்சத்தில இருந்து வந்திருக்கிற ஒரு சட்டில் மேட்டருக்கு பேரு அந்தக்கரண திரவியம். அந்தக்கரண திரவியம் தான் அகம் விருத்தி இதம் விருத்தியாவும் இருக்கிறது நம்மளுடைய விழிப்பு நிலையில, விழிப்பு நிலையில. அதனால இது தெரிஞ்சுட்டுனா இந்த அகம் விருத்தி இதம் விருத்தி கால்ட அகங்காரா சக அகங்காரகா விக்ஞேயா. இந்த அகங்காரத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த அகங்காரம் தான் கர்த்தாவும் போக்தாவும் அபிமானி. அயம் அயம் அபிமானி. எதனுடைய அபிமானியா இருக்க? அந்த அகம் விருத்தி வருத, அதுல கர்த்தா போக்தாவில நானு சொல்லிட்டு வரேன். நீ சேதனம், நித்திய வஸ்து, பூர்ண வஸ்து. அப்படி நீ ஜட வஸ்து திரவியம் இருக்க, அத போய் நானு சொல்லிட்டு இருக்க, அதை சொல்லாதன்னு சொல்றாரு இங்க. அதுதான் இங்க கர்த்தா போக்தா மைண்ட் வித் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அந்த சைத்தன்யம் இருக்க, பிரதிபிம்ப சைத்தன்யம், அதுதான் கர்த்தா போக்தா. இப்போ ஞானி என்ன சொல்றான்? சைத்தன்யத்தை மாத்திரம் எடுத்து பேசுறான். அஜ்ஞானி என்ன பண்றான்? சைத்தன்யம் பார்ட்ட விட்டுட்டு கர்த்தா போக்தா மாத்திரம் பேசுறான். இப்ப நான் கை காட்டுறேன். இந்த கை காட்டும் போது கை தெரியுது இல்லையோ? இப்படி மூவ் ஆகுறது தெரியுதா இல்லையா? அதுவும் தெரியலன்னு டாக்டர் கிட்ட போனோம். ஓகே, இந்த மூவ் ஆகும் போதே இந்த கையோடு சேர்ந்து ஒண்ணு இருக்கிறது. அது என்ன? லைட். ஓகே, லைட் பிளஸ் கை. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்க எதை பாக்குறீங்கன்னா லைட் வெளிச்சம் பிளஸ் கை இருக்கு, வெளிச்சம் பிளஸ் மைக் இருக்கிறது. ஆனா இப்போ இந்த கை இங்க இருந்தா இங்கதான் இருக்கும், இங்க போனா இங்க இருக்காது. கரெக்டா? இப்போ கை பிளஸ் வெளிச்சம் இருக்க, இந்த கையை நகர்த்தணும்னா இங்க வெளிச்சம் இருக்கா இல்லையா? ஆனா வெளிச்சத்தை பாக்குறீங்களோ? இல்ல. புரிஞ்சுல? அப்போ வெளிச்சம் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. கை வந்துட்டு போகும், கை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா வெளிச்சம் எப்பவுமே எங்கேயுமே எல்லா இடத்துலயும் பரவாயிடும். அது கையும் சேர்த்து காட்டுறது, கைக்கு அப்பாலையும் இருக்கிறது. அதுதான் எல்லாரையும் பார்க்க முடியாது. சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கிறது அப்படி சொல்றோம். அப்போ சத்வாதி குண கர்த்தா போக்தா அபிமானி அயம் போடுறோம். சத்வாதி குண யோகேன. சத்துவ குணம் எல்லாம் இருக்க, அதுல சத்வாதி அப்படின்னா ஆதி இங்க வந்துருத்து. சத்வ ரஜஸ் தமஸ், இது மூணு குணத்தையும் நானு சொல்லிட்டு இருக்க. அது நீ இல்ல. அது பிரதானமா ஜாக்கிரத அவஸ்தையில ரஜஸ் பிரதானமா இருக்கிறது, உறக்கத்துல தமசு பிரதானமா இருக்கிறது, கனவுல சத்துவம் பிரதானமா இருக்கிறது. ஏன் சத்துவம் பிரதானமா இருக்கிறது? அங்க விட்னஸா இருக்கிறது, கிரியேட் பண்றது, புது லோகத்தை கிரியேட் பண்றது. அது சத்துவம் இருந்தா தான் கிரியேட் பண்ண முடியும். பிரதானமா இருக்கிறது, பிரதானமா இருக்குன்னு அர்த்தம் என்னன்னா மற்ற ரெண்டும் இருக்கு, இல்லாம இல்ல. அது பிரதானமா வேலை பண்ணுங்க. சத்வாதி குண அவஸ்தாத்ரய அஷ்ணுதே. சத்வாதி குண எது? அகங்கார. யார பத்தி பேசிட்டு இருக்கோம்? யாரையோ பத்தி பேசிட்டு போர் அடிச்சிடும். நம்மளை பத்தி அதுவும் டெய்லி டே டு டே லைஃப்ல அகங்காரம் வந்துட்டு இருக்க. அந்த மிஸ்டர் அகங்காரம் தான் மூணு விதமா பங்கன் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி? தமசு ரஜஸ் சத்துவ. அந்த தமசு ரஜஸ் சத்துவ எப்படி இருக்காருன்னா, அது பகல்ல ரஜஸ் ஆகும், அதிகமாகும்,
கனவுல வந்து சத்துவமாகும், உறக்கத்துல தமசு இருக்கணும். தமசு இருக்கணும். இது அகங்காரத்தை இருக்கிறது. ஆபாச தேஜசகா. ஆபாச தேஜஸுக்கு என்ன? அது பிரதிபிம்ப சைத்தன்யமாக அதனுடைய ஹெல்ப்ல பண்ணிட்டு இருக்கிறது. அகங்காரம் அது திரவியம்ன்றது மெட்டீரியல். எப்படி ஜடவஸ்து ஒர்க் பண்றதுன்னா அது ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. கண்ணாடி மாதிரி, மிரர் மாதிரி. அகம் இதி விஷயம் என்னன்னா இப்பதான் வந்துருக்கு. அகம் இதி அபிமானி. இது நானுன்னு சொல்லிட்டு இருக்கேப்பா. இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ் அது ஜட வஸ்துவா இருக்கிற ஒரு பொய்யான விஷயத்துல நீ சொல்லிட்டு இருக்க. அதுதான் இது. இது எப்படி பங்கன் பண்றது இந்த அகங்காரம் அப்படின்னா, ஏதேஷு சக்ஷுஷு ஆதி. இங்க சக்ஷுஷு ஆதினா கண்ணு மூலியமா காது மூலியமா இதுக்கு கேட்கறதெல்லாம் வந்து அதனுடைய பொருளா நான் வந்துடுறேன். ஓகே, நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க பாக்குறீங்களா இல்லையா? நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் பாக்குறேன்னு தான் சொல்லுவீங்க இல்லையா? நீங்களா பாக்குறீங்க? கண்ணு பார்க்கிறது யாரும் சொல்றது இல்ல. கண்ணு பார்க்கிறது, என் கண் பார்க்கிறது சொன்னா கூட பரவாயில்ல. கண்ணு நான் பார்க்கிறேன் அப்படி சொல்றோம் இல்லையா? இது வந்து ஞானேந்திரிய கர்மேந்திரியம் நான் சொல்றது மாத்திரம் இல்ல, பிசிக்கல் பாடியை நான் சொல்றேன். நான் டிராவல் பண்ணி வந்தேன், நான் அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்தேன், இங்க வந்து நீங்க வந்தீங்கன்னா இப்படி இப்படி கொள்றேல. பிசிக்கல் பாடி டிராவல்ஸ் எல்லாம் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சோ இதெல்லாம் அந்த இண்டிகேஷன் பண்றோம் இல்லையா? அங்க தகராறு பண்ணிட்டு இருக்கோம். அவஸ்தா திரயத்தை பத்தி சொல்றோம், அல்லது பிசிக்கல் பாடி பத்தி சொல்றோம். அயம் கர்த்தா அயம் போக்தா ச அகங்காரகா விக்ஞேய. இத பத்தி உணரு. சோ இது நீ இல்ல. சக அகங்கார சத்வாதி குண யோகேன அவஸ்தாத்ரயம் அஷ்ணுதே அப்படின்னு சொல்றார். புரிஞ்சுதோ? அதனால அகங்காரன்றத பத்தி இன்னைக்கு பேசணும். அந்த அகங்காரம் சட்டில் மேட்டர். அது வந்து சிதாபாசத்தினால, அத சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பத்தினால அகம்பிருத்தியாகவும் இதம் பிருத்தியாகவும் பங்கன் பண்றது. இந்த அகம்பிருத்தி எதனால வருது? நான் சொல்ற அகங்கார விருத்தி கர்மேந்திரிய ஞானேந்திரியம் அல்லது ஸ்தூல சரீரத்தையும் சேர்த்துண்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது நீ இல்ல அப்படின்னு இந்த சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி சொல்லி முடிச்சாரு. இந்த ஆத்மா இந்த சிதாபாசத்தை பத்தி சொன்னார்ல, அந்த சிதாபாசம் அப்ப ஆத்மாவில இருந்து வருதுன்னா இங்கேயே சொல்றாரு, ஆத்மா இல்லாம சிதாபாசன் கிடையாது, சிதாபாசன் இல்லாம அகங்காரம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டது. சோ ஆத்மா தான் இருக்கிறது. இருக்கிற வஸ்து ஆத்மா மாத்திரம் தான் இருக்குது. எப்ப நீங்க பானைய பாக்குறீங்களோ அப்போ என்ன பாக்குறீங்க? களிமண்ண பார்த்துட்டே இருக்கீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உடம்பு ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரம் பங்கன் பண்றத பொறுத்து நான் இது இல்ல, நான் ஆத்மஸ்வரூபம். அப்ப இது வேற அது வேறையானா ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி ரெண்டும் ஒண்ணு சொல்ற? ரெண்டும் வேற சொல்றீங்க, ரெண்டும் ஒண்ணு சொல்றீங்க. ஏ களிமண்ணு பானை ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா ரெண்டு பேரு சொல்றோம் இல்லையா? களிமண் வேற பானை வேற, ரெண்டு பேர் சொல்றோம். ஆனா களிமண்ணு தான் பானையா தெரியுது. ஓகே, அது தெரிஞ்சுட்டுனா இப்ப களிமண்ல தண்ணி பிடிச்சிட்டு வர முடியாது, பானையில தான் தண்ணி பிடிச்சிட்டு வர முடியும். விவகாரத்துக்கு இதெல்லாம் பயன்படுத்திக்குங்க. ஒரிஜினல் எது இருக்குன்னு சிந்திச்சுட்டீங்கன்னா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகே, அப்படி இந்த விவேக சூடாமணியில சூக்ஷ்ம சரீரத்தை சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து நடுவுல இன்னொரு ஆள் இருக்காரு, டஃப்பான ஆளு. அது இது வரைக்கும் இதையாவது கொஞ்சம் முன்ன பின்ன பரிச்சயம் இருக்கு, மனசு நோக்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, அத பத்தி சொல்ல முடியும். இன்னொன்னு தெரியாத ஆளை பத்தி நம்ம பேச போறோம், இன்விசிபிளா இருக்கிறது. அது யாருன்னா அந்த கரணத்துல இருக்கிற காரண சரீரம், ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்துக்கு காரணமாக இருக்கிற பொட்டன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கிற காரண சரீரத்தை பத்தி பேச போறோம். ஓகே, அந்த காரண சரீரத்தையும் வர வாரத்துல நம்ம டீல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதனால கொஞ்சம் முன்ன பின்ன பெட் எல்லாம் கட்டிட்டு வாங்க. அப்ப தயாரா நம்ம வந்து காரண சரீரத்தை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு. இதெல்லாம் நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதை புரிஞ்சுட்டுனா இன்னும் சொல்றாங்களே அப்படின்னு புரியறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, ரைட். ஓம் பூர்ணமத
पूर्णमदः पूर्णमिदम् पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति हरिः ओम।